தான் ஒரு டைமும் பெரிய லாங் ட்ரைவ் போகும்போது நடக்கும். ரைட் நோ ஐ எம் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் விருதுநகர். நல்லா சுறுசுறுப்பாக தொடங்கினாங்க காலையில். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கேன். 2 பேர் இப்படி தூங்குறாங்க, நான் மட்டும் தனியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட வர்றவங்க நம்மளோட நடக்க விடாமல் இந்த பிசாசு என்ன செய்யணும்னா இப்படி தான் நம்முடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ண முடியாமல் தடுத்துரும். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரொம்ப வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் காரியங்களை நிறைவேற தன்னை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த தூக்கம் என்ன தெரியுமா பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவர்டேக் பண்ணிடுச்சு, ஓவர் கம் பண்ணிடுச்சு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை. அதனால் நிறைய நேரத்தில் இந்த தூக்கத்திற்கு இடம் கொடுக்காம அதிகாலையில் எழும்பி வைராக்கியமாக ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்குவோம். தேவன் நல்லவர், அதே சமயத்தில் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கத்தை பழகிக்கிங்க. உங்களுடைய தூக்கத்தை கொஞ்சம் விலக்கி வைங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஐ வாஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் விருதுநகர் சாத்தூருக்கு போயிட்டுருக்கேன். அங்கே சாத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 days ஐ எம் கோயிங் டு ஸ்டே தர். ஒரு காரியம் இருக்குது, ஒரு வேலை முடியணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரே ஃபார் மீ. இன்று மாலை 6:30 மணிக்கு 8வது நாள் வழிகாட்டி ஜெபம் சாத்தூர்லேருந்து உங்களுக்கு லைவில் நான் உங்களோட பேசுகிறேன். God bless you.